வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். மில்லட்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். திணை எடுத்திருக்கோம். திணையும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அடை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. திணை ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா கழுவி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். இது கடலைப்பருப்பு 100 கிராம். இதை ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம். இப்போது 50 கிராம் பாசிப்பருப்பும் 50 கிராம் உளுந்தும் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அது கொஞ்சம் 2 மணி நேரம் ஊறுறதுனால என்னென்னா சும்மா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணாலே வந்துடும். இப்போது திணை கூட போட்டு அரைக்கிறதுக்கு இஞ்சி ஒரு 1.5 அங்குலம் துண்டும் ஒரு 7 காஞ்ச மிளகாயும் ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம திணையோடு சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். திணையோடு சேர்த்து அரைச்சாச்சு, மாவாக்கியாச்சு. இப்போ இந்த பருப்புங்களெல்லாம் போட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க அடிக்கடி திணையை எடுத்துக்கலாம். திணையை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிரும். நம்ம பருப்பு ஊற வைக்கிறது என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக அதை கிரைண்ட் ஆகிடுன்றதுனால தான் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஊற வைக்கிறோம் 2 மணி நேரம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துடலாம். மாவில் இந்த குறைன்னு அரைச்ச இந்த பருப்பு வகைகளை கலந்துருவோம். இதுக்கு ஒரு 1/2 முடியில் 1/4 முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து உரிச்சதுக்கு வந்திருக்கு. அது சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கல்லுப்பு நம்ம அரைக்கும் போதே சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 முடியில் 1/4 முடி தேங்காய், துருவின தேங்காயே சேர்த்துருவோம். இப்போ பச்சை கொத்தமல்லியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இதுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் பெருங்காயம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மணமாக இருக்கும். கலந்தெல்லாம் ஒரு வானல் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வதக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சிடுவோம். நம்ம மலை சார்ந்த இடத்துல வாழ்கிற மக்கள் சாப்பிட்ற உணவுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது அவங்களுக்கு மலை ஏறுறதுக்குரிய அந்த சக்தி, அந்த எலும்புக்கு நல்லா ஊட்டம் கொடுக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கடுகு சீரகம் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிடுவோம். வெங்காயம் வதக்கி சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். அதனால தான் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி நம்ம பச்சையாக சேர்த்துட்டோம். கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இப்போ இதை வதக்கி இந்த மாவில் சேர்த்துருவோம். இது நல்லா வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும் நமக்கு இந்த அடை. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளோடு சேர்த்து வதக்கி கூட நம்ம இந்த மாவை கொஞ்சம் நமக்கு தேவைக்கேற்ப நல்லா மெல்லிசாக தோசை மாதிரி ஊற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை லிக்வைடாக பண்ணிவிட்டு ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த வதக்கின வெங்காயத்தை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துருவோம். ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ அந்த தோசைக்கல்லில் நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வார்த்துப்போம். பச்சை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் கலந்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் திக்காகவும் நம்ம தடிமனாகவும், அடைன்னா தடிமனாக ஊற்றி எடுக்கிறது தான் அடை. அந்த காலத்தில் பெருசாக ஊற்றி மூடி வச்சுட்டு மேலே அந்த செவந்து பகுதியெல்லாம் எடுத்து செவக்க வச்சு எடுப்பாங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கிறோம். இது இன்னும் நைஸாக வேணும்னாலும் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இதை மெல்லிசாக தோசை மாதிரியே வார்த்து கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் செவக்க விடுவோம். ஒரு முறை மூடினா போதும். மறுபடியும் திருப்பி போட்டோன்னா மூட வேண்டாம். ருசியான அடை ரெடி ஆயிடுச்சு. ருசி மட்டும் இல்லை, தாதுக்கள் நிறைந்த, சத்துக்கள் நிறைந்த திணை வெங்காய அடை ரெடி ஆயிடுச்சு.
இது டயாபெட்டிக் பேஷண்ட் எல்லாருமே சிறு குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாள் இந்த திணை வகைகள் எடுத்துக்கிட்டால் மூட்டு வலி, இந்த எலும்பு ஷோல்டர் வலி, இப்படின்னு முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தான உணவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மாவின் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த வகை சட்னியும், கார சட்னி, எந்த வகை சட்னியும் இதுக்கு பொருந்தும். சட்னி இல்லாமல் சாப்பிடும்போதே இன்னும் ருசியாக இருக்கும். அதனோட ஃப்ளேவர் நல்லா பருப்புகள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால சட்னி இல்லாமலும் சாப்பிடலாம், சட்னியோடு சேர்த்தும் சாப்பிடலாம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.